இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஹைப்போக்ளாஸ்ட் நர்வ் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுத்த இமேஜ். இதுதான் ஹைப்போக்ளாஸ்ட் நர்வ். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து பான்ஸு மெடுல்லா. ஸோ பான்ஸில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் we can see the corticopontine fibers which runs opposite side to the cerebellumக்கு போகிறது தான். இப்போ வந்து பான்ஸில் தான் வந்து நமக்கு இது இருக்கும், என்னது மிடில் செரிபுலர் படங்கள். இதுதான் மிடில் செரிபுலர் படங்கள். ஸோ இது வழியாக தான் செரிபெல்லத்துக்கு போகும். இதுதான் வந்து பிரமிட்ஸு. கீழே டெக்குசைட் அதுக்கு முன்னாடி இருக்கும். பிரமிட்ஸுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து ஆன்டீரியர் மீடியன் ஃபிஷர். இதான் வந்து ஆன்டீரியர் மீடியன் ஃபிஷர். அப்புறமாட்டி இது வந்து ஆலிவ், இதுவும் ஆலிவ். ஸோ இந்த ஆலிவுக்கும் இந்த பிரமிட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபிஷர் பேர் தான் வந்து ஆண்ட்ரோலாட்ரல் ஆர் ப்ரீ ஆலிவரி சல்கஸ். இது ஆலிவுக்கு ப்ரீ, இது போஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரீ ஆலிவரி சல்கஸில் தான் நம்மளோட ஹைப்போக்ளாஸ்ட் நர்வ் வந்து எமர்ஜ் ஆகும். அப்போ போஸ்ட் ஆலிவரி சல்கஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, மேலேருந்து கீழே 9, 10, 11 மூணுமே வந்து வரும். ஆக்சுவலாக சிம்பிள் முடிஞ்சு போச்சு. இது வந்து என்னது 7th நர்வு, I mean 7th அண்டு 8th அக்கோஸ்டிக் நியூரோ அக்கோஸ்டிக் பண்டில். இதான் வந்து 7th 8th நர்வும். இங்கே வந்து 9, 10, 11 மூணுமே இது வந்து 9ஆக இருக்கும். இது வந்து 10, இது 11 மூணு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தாங்க இதில்? கொராய்ட் ப்ளெக்ஸஸ். இது இருக்குல்ல, கொராய்ட் ப்ளெக்ஸஸ். தீஸ் ஆர் ஆல் கொராய்ட் ப்ளெக்ஸஸ் எமர்ஜிங் இது ப்ராமன ஃப்ளஷ்கா வழியாக வெளில போகும் நேச்சுரலாக. ஸோ இந்த கொராய்ட் ப்ளெக்ஸஸ் பக்கத்தில் தான் வந்து நமக்கு 9, 10, 11 நர்வ் இருக்கும். கொராய்ட் ப்ளெக்ஸஸ்க்கு மேலே தான் வந்து பார்த்தோம்னு சொன்னோன்னா we can see the ஆட்டோஅக்கோஸ்டிக் பண்டில். இது பிரமிட்ஸு, இது ஆலிவு, இது வந்து ஆன்டீரியர் ஃபிஷர், இது வந்து ப்ரீ ஆலிவரி சல்கஸ், இது போஸ்ட் ஆலிவரி சல்கஸ். ப்ரீ ஆலிவரி சல்கஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து ஆண்ட்ரோலாட்ரல் சல்கஸ். அவ்வளோதான்.